காதில் எலி தொல்லையா இருக்கா? கவலைய விடுங்க, இந்த ஒரு இலையை மட்டும் போடுங்க, உங்க பக்கம் எட்டி கூட பார்க்காது. வீட்டின் பக்கத்தில் நிறுத்தப்பட்ட கார்களில் அடிக்கடி எலிகள் புகுவது ஒரு சாதாரண சிக்கலாகிவிட்டது. காரின் வெப்பத்தாலும் அங்கிருக்கும் வயரிங் கம்பிகளின் மூலமாகவும் எலிகள் தங்களுக்கு வசதியான இடமாக அதை தேர்ந்தெடுக்கின்றன. ஆனால் அந்த எலிகள் காரின் வயரை கடிப்பது, சீட் மேல் கழிவுகளை விடுவது போன்ற பிரச்சனைகள் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும். இதனை தவிர்க்க ரசாயன பொருட்கள் தேவையில்லை. நம்மிடம் அன்றாடம் கிடைக்கும் பூண்டு, மிளகு, நாவல் இலைகளே பெரிய தீர்வாக இருக்கின்றன. எலிகளின் மூக்கு மிகவும் கூர்மையானது. மனிதர்களை விட 10 மடங்கு வாசனையை அடையாளம் காணும் திறன் அவற்றுக்கு உண்டு. அதனால்தான் சில காய்கறிகள் அல்லது சாமான்களை எங்கோ வைத்தாலே எலி அதை தேடி பிடித்து வந்து விடுகிறது. இதேபோல் எலிகளுக்கு தாங்க முடியாத சில வாசனைகளும் இருக்கின்றன. அதில் முக்கியமானவை பூண்டு, மிளகு, நாவல் இலை போன்ற இயற்கை வாசனங்கள். பூண்டு நம்முடைய உணவிற்கு சுவையையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தருகிறது. அதில் இருக்கும் கந்தக சக்தி, சல்பர் காம்பவுண்ட்ஸ் கடுமையான வாசனையை வெளியிடுகிறது. மனிதர்களுக்கு சுவை அளிக்கும் அந்த வாசனையை எலிகளுக்கு சகிக்க முடியாத அளவுக்கு அருவருப்பை ஏற்படுத்துகிறது. காரின் என்ஜின் பாகம், சீட்டின் கீழ் போன்ற இடங்களில் பூண்டை போடுவதால் எலிகள் அந்த இடத்தை தவிர்க்க தொடங்கிவிடும். பூண்டை வெறும் பற்களாக வைப்பதற்கு பதிலாக சிறிது நசுக்கி துணியில் கட்டி வைப்பது நல்லது. நசுக்கிய பூண்டில்தான் வாசனை அதிகம் வரும். அந்த துணியை காரின் டிக்கி, கதவு மூலைகள், என்ஜின் பாகம் ஆகிய இடங்களில் வைக்கலாம். 2 வாரத்திற்கு ஒருமுறை அதை மாற்றி வைக்கும் போது வாசனை தொடர்ந்து பரவி எலிகளை தடுக்கும். மிளகு சாதாரணமாக உணவில் சுவைக்கு பயன்படுத்தப்படும் ஒரு பொருள். ஆனால் எலிகளுக்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தல். மிளகில் உள்ள கேப்சைன் என்ற காரச்சத்து எலிகள் மூச்சு விடும் போது மூக்கில் எரிச்சலையும் கண்களில் அரிப்பையும் ஏற்படுத்துகிறது. இதனால் எலிகள் அந்த இடத்தை விட்டு விரைவாக ஓடிவிடும். மிளகு தூளை நேரடியாக காரின் தரையில் தூவினால் சுத்தம் செய்ய சிரமமாக இருக்கும். அதற்கு பதிலாக சிறிது நீரில் கலக்கி ஸ்ப்ரே பாட்டிலில் விட்டு கதவு மூலைகள், சக்கரை இடை, என்ஜின் அருகே தெளிக்கலாம். மேலும் மிளகு பைகளை காகிதத்தில் கட்டி காருக்குள் வைப்பதாலும் பலன் ஏராளம். நாவல் பழ இலைகள் நமக்கு பழக்கமானவை. ஆனால் அவற்றில் இருந்து வரும் தனித்துவமான மணத்தை எலிகள் சகிக்க முடியாது. குறிப்பாக உலர்ந்த நாவல் இலைகள் மிகுந்த மணத்தை வெளியிடும். இந்த இலைகளை காரின் டேஷ்போர்ட், சீட்டின் கீழ், டிக்கி போன்ற இடங்களில் வைத்தால் எலிகள் அங்கு தங்கவே மாட்டார்கள். பூண்டு, மிளகு, நாவல் இலை இவற்றில் ஒவ்வொன்றுக்கும் தனித்துண்மை இருக்கிறது. ஆனால் 3ஐயும் சேர்த்து ஒரு துணியில் கட்டி காருக்குள் வைத்தால் அதற்கான தாக்கம் பல மடங்கு அதிகரிக்கும். பூண்டின் கந்தக வாசனை, மிளகின் காரத்தன்மை, நாவல் இலைகளின் தனித்துவ மனம் இவையெல்லாம் சேர்ந்து எலிகளுக்கு கடுமையான அசௌகரியத்தை தருகிறது. ரசாயன பொருட்கள் அல்லது எலி மருந்துகள் பயன்படுத்தினால் அது மனிதர்களுக்கும் பாதிப்பை உண்டாக்கும் அபாயம் இருக்கிறது. ஆனால் இந்த இயற்கை முறைகள் எங்கு தீங்கும் தராது. பூண்டு, மிளகு, நாவல் இலை இவை வீட்டிலேயே எளிதாக கிடைக்கக்கூடியவை. செலவில்லாமல், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாமல் எலி தொல்லையை தடுக்க முடிகிறது. இந்த இயற்கை முறைகள் ஒருமுறை செய்தால் போதாது. பூண்டு உலர்ந்து விட்டாலோ, நாவல் இலைகள் வாடிவிட்டாலோ வாசனை குறைந்துவிடும். எனவே 2 வாரத்திற்கு ஒருமுறை மாற்றுவது கட்டாயம். இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் எலிகளை காரிலிருந்து நிரந்தரமாக தூரப்படுத்த முடியும். எளிமையான இந்த இயற்கை வழி எல்லோருக்கும் பாதுகாப்பானதும் பயனுள்ளதுமான நிரந்தர தீர்வாக அமைகிறது.